சூப்பராக இருந்துச்சுங்க மூவி. அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு படம். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை இது வந்து கண்டிப்பாக ப்ரீக்வல் வந்து இவ்வளோ நல்லா எடுக்க முடியும்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் அவங்க நல்லா அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அவுட் ஆஃப் வேர்ல்டு, பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ், மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி லைன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா செம்ம ஃபயராக போகுது. எத்தனை ட்விஸ்ட் இருக்குது, அத்தனை ட்விஸ்டஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது படம். இல்லை செகண்ட் பார்ட் வந்து 100 டைம்ஸ் ஜாஸ்தி கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட. ஸ்டண்ட் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, ருக்மணி ஆக்டிங் அண்ட் ஹீரோ ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கர அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பாட்டை விட ரொம்பவே நல்லா இருந்தது. கிடையவே கிடையாது. அது வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்கன்றது தெரியவே இல்லை. யாரெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஐ மீன் வாய்ஸ் கொடுத்தாங்க. யா மணிகண்டன் கொடுத்துருக்காங்க. தெரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஆமாம், செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாரோட கேரக்டரும் மாறும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஹோல் மூவி மாஸ், விஎஃப்எக்ஸ் அதுக்கப்புறமா மியூசிக், பிஜிஎம் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். எது ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்குறீங்களா இல்லை ரெண்டுமே எனக்கு வந்து ஒவ்வொரு சீனும் வந்து எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் பண்ணுவாங்க என்ன அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, நிறைய காமெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் கொஞ்சம் காமெடியெலாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படம் எடுக்கும்போது சில பேர்லாம் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. யா கண்டிப்பாக இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் பண்ணுவாங்க. நல்லா இருக்குண்ணே. என்னென்ன சொல்ல வராங்கன்னா படம் சூப்பராக இருக்குண்ணே. 3வது பார்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. அதுதான் கடவுள் வந்து தப்பு செய்யும்போது வந்து காப்பாற்றுவாருன்ற மாதிரி தான் அதில் எனக்கு புரிஞ்சுது. அதுதான் அப்படிலாம் இல்லை. கடைசி வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துருக்கேன். அதை விட இது பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு. இதுவும் அதே மாதிரி தான். அவங்க இடத்துக்காக ஆசைப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆசைப்பட்டு யார் வராங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிற மாதிரி, அந்த கடவுளே வந்து காப்பாற்றுற மாதிரி. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், கடவுள் இதுவாக தான் இருக்குது. அது கடவுளை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேணான்றவங்களுக்கு இப்போ கல் தான் வச்சு அவங்க கடவுளாக கும்பிட்றாங்க. நம்ம சாமி யாருமே நேரில் பார்த்துல கல் தானே நம்ம கடவுளாக நினைக்கிறவங்களுக்கு கடவுள் தான். இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது. மேக்கிங்கில் குறையில ஒரு கேப் கூட கிடையாது. செம்மையாக இருக்குது மூவி ஆக்சுவலி. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலி. நம்ம வந்து சில பேர் லேக்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே லேக் இல்லை. பிகாஸ் அது செட் பண்ணால் தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண முடியும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் மூவி. கான்செப்ட் வந்து எப்படி அந்த ஓல்டன் டேஸில் அந்த கிங்கு ட்ரைபல்ஸு எப்படி அவங்க இது பண்ணாங்க, கண்ணிங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி தான். பட் ஸ்டோரி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 7 to 10 கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செம. அதோட 10 times 50 times பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலாம். மியூசிக் ஆசம், சான்ஸே கிடையாது. இல்லை பயங்கரமாக இருக்குது. எப்படி இவ்வளோ ஹைப்பே இல்லாமல் நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸே கொடுக்கல ஆக்சுவலி. இவ்வளோ செம்மையாக இருக்குது மூவியை. கண்டிப்பாக கொடுக்கணும். நிறைய எல்லா ஃபேமிலியோட பயங்கரமாக பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. லேகே கிடையாது. நம்ம எந்த குறையும் சொல்ல முடியும். மல்டி லேயரிங், செம காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி லைன். பயங்கரமாக இருக்குது மூவி. கதை புரியுது, ஈஸியாக புரியுது. கண்டிப்பாக நல்லா இருந்தது ப்ரோ. மூவி நல்லா இருந்தது. அதே தான் சேம் நல்லா இருந்தது. அந்த ஆன்மீகம் எல்லாமே காமிச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஆன்மீகத்தை காமிச்சிருப்பாங்கள்ல, குட் ஈவில் பேட் ஈவில்னு வாங்கல, அதை வச்சு தான் ஸ்டோரி போயிட்டு. அதுதான் ப்ரோ ஆன்மீகம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அது குட் ஈவில் பேட் ஈவில்னு சிம்பிள் அதுதான். அது ஒன்றும் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க.